அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் டிசம்பர் 2024 கேட்கப்பட்ட இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் கோடு 124, அதாவது இன்று நடைபெற்ற அந்த அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் 1உடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட பென்ஷன் சம் 3 கணக்குகள் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு கணக்கு பென்ஷன் சம். அந்த பென்ஷன் கணக்கோட கொஸ்டின் வித் ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 10வது வினாவாக கேட்கப்பட்ட வினா இந்த பென்ஷன் சம். ஆங்கிலத்தில் மேலே இருக்குது, பார்த்துக்கிறேங்க. நான் தமிழில் மட்டும் ரீட் பண்ணுறேன். ஒரு உதவி இயக்குனரின் கீழ்கண்ட விவரங்களின் அடிப்படையில் தகுதியான பணிக்காலம், ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை கணக்கிடவும். என்னென்ன கேட்டிருக்காங்க? தகுதியான பணிக்காலம் கேட்டிருக்காங்க, ஓய்வூதியம் கேட்டிருக்காங்க, பணிக்கொடை கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரைட். இப்போது கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? ஆ வந்து பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க 4/5/1960. ஆ வந்து பணியில் சேர்ந்த நாள் 1/7/1984 சொல்லியிருக்காங்க. இ அப்படிங்கிறதுல வந்து விடுப்பு விவரம் கொடுத்துருக்காங்க. ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. மருத்துவ சான்று இல்லாத அசாதாரண விடுப்பு ஒரு 30 நாள் கொடுத்துருக்காங்க. இது நான் குவாலிஃபைங் சர்வீஸ். அதுக்கடுத்து இ வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஊதியம் சொல்லியிருக்காங்க. 1/4/2018 அன்று 80,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அகவிலைப்படி 7% சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்ட கேள்விக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து 1960 அப்படிங்கிறதுனால நம்ம டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து 58 வயசு தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா 1962க்கு பிறகு பிறந்திருந்தால் தான் நம்ம 60 வயசு போடுவோம். அதுக்கு முன்னாடி 58 வயசு தான். இப்போ நேரடியாக ஆன்சர் போயிடலாம். மொத்த பணிக்காலம் கணக்கிடல் போட்டாச்சு, டைட்டில் போட்டாச்சு. அதில் பிறந்த நாள் போடுறோம். 4/5/1960 கணக்கில் சொன்னது தான். அதில் கூட்டுறோம், 58 வயசை கூட்டுறோம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 58 கூட்டுறோம். கூட்டினா 4/5/2018 வருது. 2018 வருது. இது 4ஆம் தேதிங்கிறது அவருடைய பிறந்தநாள், 59வது பிறந்தநாள். அப்போ வயது முதிர்வு நாள் அதற்கு முந்தின நாளே முடிஞ்சிடும். 3/5/2018 முடிஞ்சிடும். அப்போ ஓய்வு பெறக்கூடிய நாள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வயது முதிர்வு எந்த மாதமோ அந்த மாதத்தின் கடைசி நாள். இப்போ வயது முதிர்வு 5வது மாதம். அப்போ 5வது மாதம் மொத்தம் 31 நாள் இருக்கும். அப்போ 31/5/2018 ஓய்வு பெறக்கூடிய நாள். அடுத்த டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. பணியில் சேர்ந்த நாள் அதை கழிக்கிறோம். 1/7/1984. இப்போ மொத்த பணிக்காலம் கணக்கு பண்ணுறோம். நாள் அப்படிங்கிறதுல 0 போட்டிருக்கோம். ஏன் நாள் அப்படிங்கிறதுல 0 போட்டிருக்கோம்? 1ஆம் தேதி ஒருத்தர் பணியில் சேர்ந்தார் அப்படின்னா அங்கே நம்பர் ஆஃப் டேஸ் பார்க்கக்கூடாது, நாட்கள் பார்க்கக்கூடாது. அதை ஒரு முழு மாதமாக எடுத்துக்கொள்ளணும். இப்போ இது 7வது மாதம். அப்போ 1ஆம் தேதி ஜாயின் பண்ணால் 31 நாள் ஒர்க் பண்ணியிருப்பார். ஆனால் சம்பளம் எவ்வளோ வாங்குவார்? 1 மந்த்துக்கான சம்பளம் தான் வாங்கியிருப்பார். அதனால் அங்கே நம்பர் ஆஃப் டேஸ் போடக்கூடாது. மாதத்தில் என்ன வருதோ +1 ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ இங்கே 4ல் 0 போட்டுறோம். அடுத்து மாதம் போவோம். மாதத்தில் ஓய்வு பெறக்கூடியதில் 5 இருக்குது. டேட் ஆஃப் ஜாயினிங்கில் 7 இருக்குது. 5ல் 7 கழிக்க முடியாது. அதனால் 2018 வந்து ஓராண்டை கடன் வாங்கும்போது 12 மாதமாக வரும். அப்போ 12 + 5 ஆல்ரெடி இருக்குது. 12 × 17. 17ல் 7 போச்சுன்னா 10. ஆல்ரெடி நம்ம நாட்களுக்கு ஒரு மாதம் ஆட் பண்ணி சொன்னோமா? அப்போ 10 + 1 11. ஓகேவா? இப்போ ஆண்டு 2018லேருந்து 1984 கழிக்கணும். 2018ல் ஓராண்டை பக்கத்தில் கடன் கொடுத்துட்டோம் மாதத்துக்கு. அப்போ 2017 தான் இருக்கும். 2017ல் 1984 கழிச்சோம்னா 33 ஆண்டுகள் வரும். அப்போ மொத்த பணிக்காலம் எவ்வளவு? நாட்கள் இல்லை, மாதம் 11, ஆண்டுகள் வந்து 33 இருக்குது. அடுத்து இளமை பணிக்காலம் பார்க்கணும். இளமை பணிக்காலம் ஷார்ட்டாக எப்படி பார்க்கலாம்? டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஒரு 18 வயசை கூட்டுங்க. 60னா 78ல் 18 வயசு முடிஞ்சிடும். இவர் 84 தான் ஜாயின் பண்ணிருக்காரு. அப்போ வந்து இளமை பணிக்காலம் இல்லை. அதனால் இது கொஞ்சம் பெரிய கணக்குனால ஷார்ட்டாக இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இல்லைன்னு மட்டும் சொன்னால் போதுங்கிறதுக்காக போட்டோம். அதுக்கடுத்து தகுதி பெறா பணிக்காலம் கண்டுபிடிக்கணும். அதில் ஒன்றே தான் கண்டென்ட் விடுப்பில் சொல்லியிருந்தாங்க. மருத்துவ சான்று இல்லாத அசாதாரண விடுப்பு சொல்லியிருக்காங்க. 30 நாள்னு சொல்லியிருக்காங்க. 30 நாள் நம்ம ஒரு மாதமாக மாற்றிக்கிறோம். மாற்றியாச்சா? இப்போது கழிக்கிறோம். எதுலேருந்து கழிக்கிறோம்? மொத்த பணிக்காலத்துலேருந்து தகுதி பெறா பணிக்காலத்தை கழிக்கிறோம். மொத்த பணிக்காலத்தில் மேலே 4 இல்லை, கீழே 4 இல்லை. அதனால் அப்படியே 0 கீழே வந்துருச்சு. மாதத்தில் மொத்த பணிக்காலத்தில் 11 இருக்குது. தகுதி பெறா பணிக்காலத்தில் 1 இருக்குது. 11ல் 1 போச்சுன்னா 10. ஆண்டு அப்படியே 33, கீழே வந்துடும் 33. அப்போது நிகர தகுதியான பணிக்காலம் என்ன வந்திருக்கு? நாட்கள் கிடையாது, மாதம் 10, ஆண்டுகள் வந்து 33. இதை இப்போ அரையாண்டுகளாக மாற்றணும். 33 ஆண்டை எப்படி அரையாண்டாக மாற்றுறது? 2ஆல் பெருக்கணும்னா அரையாண்டாக மாறிடும். அப்போ 33 × 2 66 அரையாண்டுகள். மாதத்தை அடுத்து பார்க்கணும். மாதத்தில் 10 மாதம் இருக்குது. 10 மாதம்னா அதை 2 அரையாண்டுன்னு சொல்லுவோம். அப்போது 66 + 2 மொத்தம் 68 அரையாண்டுகள் இவருடைய நிகரத்தகுதியான பணிக்காலம் இருக்குது. ஓகேவா? ரைட். இதை நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? பென்ஷனுக்கு டிசிஆர்ஜிக்கு வரையறை பண்ணுவோம்.
பென்ஷனுக்கு நமக்கு மேக்ஸிமம் என்ன தேவை 60 போதும். இங்கே 68 இருந்தாலும் நமக்கு 60 போதும். அதனால் 60 அரையாண்டுகளாக வரையறை பண்ணுறோம். டிசிஆர்ஜி இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடைக்கு நமக்கு எவ்வளோ வேணும்? மேக்ஸிமம் 66 வேணும். இங்கே 68 இருக்குது. அதனால் 66 நமக்கு போதும். 66 மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது வேணும் வரையறை. அதுக்கடுத்து கணக்கில் சொல்லியிருந்தாங்க, ஊதியம் சொல்லியிருந்தாங்க. எப்போ சொல்லியிருந்தாங்க? 1/4/2018 சொன்னாங்க. இவர் வந்து 5ஆம் மாதம் அடுத்த மாதம் ரிட்டர்மெண்ட் ஆயிருக்கார். ஸோ வேறு இடையில இன்க்ரிமெண்ட் எதுவும் இல்லை. அதனால் பிரச்சனை இல்லை. ஓய்வின் போது இறுதியாக ஊதியம் அதில் சொன்னது தான் 80,000 அப்படி வச்சுக்க வேண்டியதான். நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பணிக்கால ஓய்வூதியம் பார்க்க போகிறோம். அதற்கு ஃபார்முலா என்ன? இறுதி ஊதியம் இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் டிவைடு பை 2 × 60. இறுதி ஊதியம் கணக்கில் சொல்லியிருக்காங்க 80,000 ரூபா இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டு நம்ம கண்டுபிடிச்சோம் 60 டிவைடு பை 2 × 60. அப்போது இதை அடித்து போட்டோம்னா 40,000 ரூபா கிடைக்கும். அப்போ பென்ஷன் எவ்வளவு? 40,000. அதுக்கடுத்தாக உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம். இது என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா இறுதி ஊதியம் இன்ட்டு 50%. இறுதி ஊதியம் எவ்வளவு? 80,000 ரூபா. அப்போ 80,000 இன்ட்டு 50% பார்த்தோம்னா 40,000 ரூபா. இது எது வரைக்கும்? அவருடைய 65 வயது வரையும். அப்போ 65 வயது என்றைக்கு முடியும்? 3/5/2025 முடியும். அது வரைக்கும் இந்த உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம். குடும்ப ஓய்வூதியத்தை பொறுத்தளவுக்கு எம்ப்ளாய் இறந்ததுக்கப்புறம் தான். இறந்ததுக்கப்புறமும் உயர்த்தப்பட்டது எப்போ? சாதாரண எப்போன்னு பார்க்கணும். உயர்த்தப்பட்டது எப்போ? அவருடைய 65 வயசு என்னவா இருக்குமோ அது வரைக்கும் வாங்கக்கூடியது உயர்த்தப்பட்ட. அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலிக்கு கொடுக்குறது சாதாரண குடும்ப ஓய்வூதியம். குடும்ப ஓய்வூதியம்னாலே எம்ப்ளாயி இறந்ததுக்கப்புறம் அவர் குடும்பத்துக்கு கொடுக்குறது தான். அடுத்து இயல்பான குடும்ப ஓய்வூதியம். ஃபார்முலா என்ன? இறுதி ஊதியம் இன்ட்டு 30%. இறுதி ஊதியம் எவ்வளோ? 80,000 ரூபா இன்ட்டு 30% போட்டால் எவ்வளவு? 24,000 ரூபா. இது 65 வயது முடிந்த பிறகு 66வது பிறந்த நாள்லேருந்து 4/5/2025 கொடுப்பாங்க. ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? டிசிஆர்ஜி இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடை பார்க்கணும். இதற்கு ஃபார்முலா என்ன? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இறுதி ஊதியம், இப்போ பார்க்குறது இறுதி வருவாய் இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் டிவைடு பை 4. இறுதி வருவாய்னு என்ன? பே ப்ளஸ் டிஏ. பே டிஏ ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணுறது பேர் தான் இறுதி வருவாயின்னு பேர். ஸோ பே கணக்கில் சொல்லிட்டாங்க 80,000 ரூபா. டிஐ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கணக்கில் 7% சொல்லியிருக்காங்க. அப்போ 80,000 ரூபாய்க்கு 7% எவ்வளவு? 7/8 = 56. அப்போ 5,600 ரூபா உங்களுக்கு டிஏ மட்டும் கிடச்சிருக்கு. அப்போ பே ப்ளஸ் டிஏ ரெண்டையும் கூட்டுங்க. இறுதி வருவாய் 80,000 + 5,600 85,600 ரூபா அப்படிங்கிறதான் அவருடைய இறுதி வருவாய். இப்போ ஃபார்முலா அப்படியே ஃபில் பண்ணுங்கள். இறுதி வருவாய் 85,600 இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் எவ்வளவு? 66 டிவைடு பை 4 அடித்து போட்டால் 14,12,400 ரூபா கிடைக்கும். சரிங்களா? இதுதான் டிசிஆர்ஜி. ஸோ கேட்ட கேள்வி அவ்வளோதான். கம்யூட்டேஷனை பற்றி கேட்கல, அதனால் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கணக்கு தான். ரொம்ப எளிமையான கணக்கும் கூட. ரொம்ப எளிமையாக ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய ஒரு கணக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதோட நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை சபார்டினேட் பார்ட் 2 இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இந்த கணக்குக்கான ஆன்சர் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்சரை உடனே போட்டிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படுத்தும். மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.